மகர ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு எப்படி இருக்கும்? அதாவது இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க. புரியுது. ஏன்னா, அவங்களுக்கு இந்த 7:30 சனி எப்பதான் விடுது? இந்த முறையாவது எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி ரொம்ப கவலைக்கிடமாகவே இருப்பீங்க. அதுவும் குறிப்பாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு டென்ஷனோட இருந்திருப்பீங்க. ஏன்னா, உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அந்தந்த இடத்துல வந்து உங்களுக்கு பல சிக்கல்கள் வந்திருக்கும். அதேமாரி பணம் வந்து லோடு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இந்த வெளிய வர மாட்டேங்குது. சில சிக்கல்கள்லாம் நீங்க எதிர்கொண்டிருப்பீங்க. ஆனா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு மிக சிறப்பாகவே அமையப்போகுதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உபஜெயஸ்தானத்தில் சனி பகவான் மாறுகிறார். அடுத்தபடியாக இந்த ராகு கேதுக்கள் இருக்காங்க. அவங்களுடைய மாற்றங்களும் ஏற்படுகிறது. மீண்டும் வந்து பார்க்கும்பொழுது இந்த குரு பகவானுடைய நிலை மிக சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. எங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த குரு பகவானுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுவார். இதனால் என்ன பலன்கள் போது நிறைய விஷயங்கள் நல்லது. ஏன்னா 12வது அதிபதி, அதாவது மகர ராசி என்பவர்களுக்கு விரையாதிபதி போய் 6ல் மறையிறது விபரீத ராஜயோகத்தை கொண்டு வரும் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு பார்க்கும்போது கை கால் வலி வரும், வயிறு உபாதைகள் நிச்சயமாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உணவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை மகர ராசி அன்பர்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடுங்க. இல்லை டைமே கிடைக்கலன்னா கொஞ்சம் என்ன பண்ணாதே சாப்பிடுவதற்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குவது மிக சிறப்புங்க. இந்த ஆண்டு வந்து அதுவும் குறிப்பாக இந்த 7:30 முடிகிறதுனால மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்குன்ற அளவிற்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குது.